TN class 10 for exercise 3.10 and 3.11. ஸோ 2 எக்ஸசைஸ்க்கும் வரக்கூடிய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சால்வ் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் 0. ஸோ சால்வ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன்ஸில் ஒரு லெட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த லெட்டருக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சால்வ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு அதுக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அவங்க 3x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த பிளேஸ் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஈக்குவல் டு 0வாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ அதை சால்விங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கொஸ்டினில் கொடுக்கும்போது சால்வ்னு போட்டு இதை கொடுத்துருப்பாங்க. பை என்ன மெத்தடு அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது இப்படி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஸோ இப்போது இந்த பிளேஸில் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த 3 மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் அப்படின்னா பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட், செகண்ட் மெத்தட் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், தேர்ட் மெத்தட் பை ஃபார்முலா மெத்தட். இந்த லாஸ்ட் 2 மெத்தடும் எக்ஸசைஸ் 3.11 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸசைஸ் 3.10ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்ன, அது என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ சொல்ல போகிறேன். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் 0, அதாவது இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இதனுடைய பவர் வந்து 2 இருந்துச்சுன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் ஸ்பிளிட் மிடில் டேர்ம்ஸ் அண்டு ஃபேக்டரைஸ், அதை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டேர்மை அதை ஸ்பிளிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் 2 லீனியர் ஃபேக்டர்ஸ். ஸோ லீனியர்னு நினச்சிங்க, வேரியபிளுடைய பவர் வந்து 1 இருக்கணும். அதை ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் 1 சொல்லுவாங்க. அவங்க 2 லீனியர் ஃபேக்டராக வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நினச்சிங்க ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் ஈக்குவேட்டிங் ஈச் ஃபேக்டர் டு 0, அது அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் சொல்லும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் ஏறிடும். நான் இப்போ சம் செய்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸாம்பிளுமே இந்த 3 மெத்தட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஆன்சர் சேமாக தான் வரும். அதுக்காக வேண்டி நான் ஆன்சர் சேமாக உள்ள ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை இதுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் அதே ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த நம்பர்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்காங்க. இந்த பிளேஸில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் இன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் 0. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் நமக்கு அந்த ஃபார்ம்லேயே தான் இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் ஓவர் ரைட். நெக்ஸ்ட் ஸ்பிளிட் மிடில் டேர்ம்ஸ் அண்டு ஃபேக்டரைஸ். இப்போ மிடில் இருக்காங்க மைனஸ் 7x, இவங்கள ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு மெத்தட் ஓகேவா. இங்கே ப்ளஸ் மைக் போட்டுக்கோங்க. இந்த பிளேஸு ப்ராடக்ட்டு, இந்த பிளேஸு சம்மேஷன். இது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த பிளேஸில் ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட. 3 2s are 6. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, ப்ளஸ்ஸு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்காங்க -7, அவங்கள சம்மேஷன் பிளேஸ் ரைட் பண்ணிக்காங்க. இப்போது இந்த பிளேஸில் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு அப்படி தானே. அப்போ இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். இங்கே ப்ளஸ் வந்ததுனால அந்த 2 நம்பரே ஆட் பண்ணிங்கன்னா 7 வரணும். இப்போ எது பாசிபிள் இருக்குன்னு பாருங்கள். 6 1 is 6, 6 + 1 is equal to 7. அப்போ இந்த ஆட் பண்ணிங்கன்னா 7 நமக்கு வருது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேயே பாசிபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ 6 1 இந்த நம்பரை செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். ஆட் பண்ணோம்னா அந்த சிம்பிளை ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 6 1 is 6, ரெண்டு பேரும் சேம் சிம்பிள், ஆட் பண்ணலாம். 6 + 1 7, அந்த கிவன் சிம்பிள் எடுத்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் நினச்சிங்க நம்ம மிடில் பிளேஸை செப்பரேட் பண்ணணும், அதான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ இங்கே லெட்டர்ஸ் என்ன வந்திருக்கு, எக்ஸ்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் அதில் ஜாயின் பண்ணி அந்த பிளேஸ் ரைட் பண்ணிக்க. ஸோ அப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணது பாருங்கள் அந்த பிளேஸில் 3x ஸ்கொயர். ஸோ அந்த 6 ஃபஸ்ட்டில் வரணுமா இல்லை செகண்டில் வரணுமா அப்படிங்கிறது கெஸ் பண்ணணும். இந்த பிளேஸில் இருக்குது 3 இருக்குது. அப்போது இந்த 3யும் இங்கே வரக்கூடிய ஒரு நம்பரும் அந்த 3னுடைய
மல்டிபிள்ஸாக இருக்கலாம், அது காமனாக எடுக்கிறதுக்கு. அப்போ 6 இருக்காங்களா, அப்போ 3 அப்படிங்கிறது 6ங்கிறது காமனாக இருக்குது, மைக்கில் இருக்குது. இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. -6x, அப்புறம் -1xன்னு போடலாம் அல்லது எக்ஸ்னு போடலாம். இந்த +2. அப்போ இவங்களை மட்டும்தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இவங்க 2 பேரில் காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஏதாவது, அல்லது இந்த பிளேஸில் காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த பிளேஸில் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாக வர மைக்கிலே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்க, இவங்க 2 பேரும் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்பாகவும், இந்த பிளேஸில் இருந்து நினச்சிங்க ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிங்கன்னா, இந்த பிளேஸ் என்ன செய்வீங்க, மைனஸ் மட்டும் காமனாக எடுங்க, மைனஸ் ப்ராக்கெட். அப்போ இதனுடைய சிம்பிள் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. +x, இங்கே +2 இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டு -2 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த 2 டேர்ம்ஸ்லையும் எதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள், அவங்கள வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ இந்த பிளேஸில் எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது, அப்போ எக்ஸை காமனாக எடுத்துடலாம். இங்கே நம்பர் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அப்போது 3யை காமனாக எடுத்து 3 வெளியே எடுத்துடலாம். இப்போ 3 போயிட்டு x² 1 போயிட்டாங்க, பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். இங்கே -2 3s are 6, ஸோ 3 went to the common place, அப்போ 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இந்த எக்ஸு வெளியே போயிட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்க 2 பேர் காமனாக இருக்காங்களா அந்த பிளேஸில், x - 2 x - 2 அவங்கள மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இந்த 2 ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ 2 ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும், லீனியர்னா இந்த எக்ஸுடைய பவர் 1, இங்கே எக்ஸுடைய பவர் 1. அப்புறம் என்ன செய்யுங்க, ஈக்குவேட் ஈச் ஃபேக்டர் டு 0, 2 பேரும் ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். எக்ஸு -2 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 3x -1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய லீனியர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க, செகண்டில் இருக்க லீனியர் ஃபேக்டரை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. அதான் ஈக்குவேட் ஈச் ஃபேக்டர் டு 0. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்க, மற்ற ரைட்டில் கொண்டு போங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 ரைட்டில் போனால் +2 மாறிடுவாங்களா, அதேமாதிரி இந்த பிளேஸ் பாருங்கள், 3xஐ லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டோம், -1 ரைட்டில் போனால் +1, ஃபைனலாக எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 3 மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க, அங்கே போய் டிவிஷனாக மாறிடுவாங்க, டிவைட் பை 3. ஃபைனலாக இதை ரைட் பண்ண முடிச்சிங்க. இந்த ரூட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டென்ஷன் 2, செகண்டில் என்ன இருக்கிறாங்க 1/3. நெக்ஸ்ட்டு பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஸோ அதே எக்ஸாம்பிளாக நான் எடுத்து ரைட் பண்ணுறேன். அப்போ சால்வ் 3x² -7x + 2 இஸ் ஈக்குவல் டு 0 பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கீங்க, ரைட் இன் ax² + bx + c. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அந்த ஃபார்ம் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. டிவைடட் பை ஏ அப்படிங்கிற யார், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², இவங்க தான், அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இவங்க ஒன்றா இருக்கக்கூடாது. ஆமாம் இது வந்து 3ன்னு வந்திருக்கு, அப்போ 1 இல்லை அப்படி தானே. அப்போ இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுங்கள், டிவைடட் பை 3, ஸோ அப்போ இந்த பிளேஸ் எல்லா பிளேஸும் 3யை டிவைட் பண்ணிங்கன்னா 3x² பை 3 -7x/3 ப்ளஸ்ஸு 2/3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பிளேஸில் மட்டும் சேம் நம்பராக இருக்குது, கட் பண்ணிக்கலாம். x² மட்டும் வருவாங்க, நீங்கள் டேரெக்டாக கூட ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்போ செகண்ட் ஸ்டெப்பு ஓகே. ஷிஃப்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் டு ரைட் ஹேண்ட் சைடு. RHSனா ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இதில் யார் கான்ஸ்டன்ட் டேர்மு, இவங்க தான் கான்ஸ்டன்ட் டேர்ம், இவங்களை அப்படியே ரைட் சைடில் கொண்டு போங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருப்பாங்க, x² -7/3 எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் சைடில் கொண்டு போகிறோம், இஸ் ஈக்குவல் டு -2/3. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் மைனஸு சேஞ்சஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், ஆடு 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்காங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ண சொல்லி என்ன செய்ய, 2 போத் சைட்ஸும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த பிளேஸ் என்ன செய்ய, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது -7/3. ஸோ அப்போ அவங்கள என்ன செய்ய, 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணி என்ன செய்வீங்க, 7/3 அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த 2வை கொண்டு அதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இன்ட்டு 2
ஓகேவா? அதை என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இந்த பிளேஸில் மைனஸ்ன்னு இருக்கும், அந்த மைனஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மைனஸ் நமக்கு தேவையில்லை. அதே நம்பரை ரைட் சைடு யூஸ் பண்ணுவோம். இப்போ 7 டிவைட் பை 3 இன்ட்டு 2 அல்லது 2 இன்ட்டு 3 ரைட் பண்ணிக்கலாம். அது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஸ்கொயர் பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ்ஸு. அப்புறம் பாருங்க, ரைட் ஆஸ் ஸ்கொயர் ஆன் லெஃப்ட் சைடு அண்ட் சிம்பிளிஃபை ரைட் சைடு. ஸோ இதை ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ஃபார்மில் அப்படின்னு ரைட் பண்ணும்போது இங்கே இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது மைனஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க ஏன்னு எடுத்துக்கணும், இவங்களை பின்னு எடுத்துக்கணும். இப்போ ஏங்கிறது யார், எக்ஸு, பிங்கிறது யார், 7 டிவைட் பை இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2 சார் 6. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ், மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் செய்ய அண்டு சிம்பிளிஃபை ரைட் சைடு, ரைட் சைடு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மைனஸு 2 டிவைட் பை 3, இங்கே ப்ளஸ்ஸு 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7 7 சார் 49 டிவைட் பை இங்கே 3 2 சார் 6ன்னு வருவாங்க. 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 6 சார் 36. ஸோ அப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த பிளேஸில் இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே டினாமினேட்டர் 3 இருக்குது, இங்கே 36 இருக்குது. அப்போ இந்த நம்பர் கூட எது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 36 வரும் அப்படின்னு பாருங்கள், இல்லை எல்சிஎம் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் எந்த நம்பர் பாசிபிள் இருக்குன்னு பாருங்கள். இது 3 டைமில் டிவைட் ஆகும் அப்படி தானே? அப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 1 3 is 3, அப்போ 1 போடுங்க. 2 3 சார் 6, 2 போடுங்க. ஓகேவா? இதை கட் பண்ணி பாட்டு இந்த 3 கொண்டு இந்த நம்பரை டிவைட் பண்ண சொன்னேன். அப்போ 1 3 is 3, 2 3 சார் 6, அப்போ அந்த 12ன்னு வந்துட்டாங்க. அதே 12 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 3 12 சார் 36 வந்துருந்தாங்களா? அப்போ டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டராக மாறிடுவாங்க. ஸோ இப்போ டிவைட் பை 36, இங்கே 2 12 சார் 24, மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு 49 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சிம்பிள், அப்போ செப்பரேட் பண்ணலாம். 9லேருந்து 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா 5, 4லேருந்து 2 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பாசிட்டிவ், டிவைட் பை 36. அப்புறம் பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப் வந்து டேக் ஸ்கொயர் ரூட். அப்போ ரெண்டு பிளேஸ் சிங்க ஸ்கொயர் ரூட் எடுங்க. மைனஸ் 7/6 ஹோல் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருக்கும் அப்படி தானே, இஸ் ஈக்குவல் டு, இங்கே அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இந்த பிளேஸில் 25 இருக்கும். 25 5 5 சார் 25 எழுதலாம், அல்லது என்ன செய்ய 25 ரைட் பண்ணிக்காங்க, டிவைட் பை 36. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இம்ப்ளைஸ் ஈக்குவல்னு போடல, இம்ப்ளைஸ்னு போட்டுருக்கிறேன். அப்போ இந்த பிளேஸ் செய்ய எக்ஸு மைனஸ் 7/6ன்னு வருவாங்க. இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு ரிமூவ் ஆயிடும், இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது இது எதனுடைய ஸ்கொயர் நம்பரு, 5னுடைய ஸ்கொயர் நம்பர். அப்போ இந்த பிளேஸ் செய்ய 5 5 சார் 25, இந்த பிளேஸுக்கு 36 இருக்காங்களா? அப்போ 6 6 சார் 36. அப்படி ரைட் பண்ணும்போது இந்த பிளேஸில் இம்பார்ட்டண்டான செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணணும். இந்த பிளேஸில் ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் 2 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் ப்ளஸுக்கு ஒன்று மைனஸ்க்கு ஒன்று அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் இந்த பிளேஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் 7/6 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 7/6ன்னு வருவாங்களா? 7/6. அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸு 5 இருப்பாங்க. அப்போ அந்த ஹோல் டிவைடட் பைன்னு எழுதிட்டு என்ன செய்யும், இந்த பிளேஸில் இந்த 6 காமனாக இருப்பாங்க, அதனால் ரைட் பண்ணிவிட்டேன். நியூமரேட்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிடணும். 5. ஸோ இப்போ ரெண்டு பேர் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 2, 7 மைனஸ் வேல்யூ கொண்டு போட்டுக்கோங்க, 5/6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 5 இருக்கு பார்த்தீங்களா, ப்ளஸ் 5/6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்காங்க, இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு பேரும் என்ன செய்ய டிஃப்ரெண்ட் சிம்பிள் செப்பரேட் பண்ணிக்கலாம். 7லேருந்து 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2/6ன்னு வருவாங்க. கட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 3 2 சார் 6ன்னு வந்துடுவாங்க. இந்த பிளேசஸ் ரெண்டு பேரும் சேம் சிம்பிள் அப்படி தானே, அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 12/6ன்னு வருவாங்க. அவங்கள சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 6 is 6, 2 6 are 12. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், இதனுடைய வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ 2 வந்திருக்கு, இதனுடைய வேல்யூ எக்ஸினுடைய வேல்யூ 1/. ஸோ இந்த பிளேஸில் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 2 and 1/3ன்னு வந்தது. அதே மாதிரி பாருங்கள், இந்த பிளேஸ் நமக்கு என்ன செய்தீங்க 2 and 1/3. இது இந்த பிளேஸில் வந்திருக்கு, அந்த பிளேஸ் மாற்றி வந்திருந்தாலும் சேம் ஆன்சர் தான். ஆனால் இது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இதில், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு. இந்த பிளேஸில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா, அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசிங்கிறத எடுத்து எழுதுறோம், அதான் டேக்கு. அப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஃபார்முலாவில். இந்த ஃபார்முலா என்ன செய்யுங்க, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் நமக்குரிய ஆன்சர். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் ஃபார்முலா மெத்தட். இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் எக்ஸாம்பிளுக்கு அதே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். 3x² மைனஸு 7x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இவங்க யார், ஏ. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஏ, செகண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி, இது வந்து சி அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ அவங்கள தனியாக எடுத்து ரைட் பண்ணணும். அப்போ இந்த பிளேஸில் சி ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு -7, சி ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் செய்திங்க ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அந்தந்த பிளேஸில் அந்தந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7 7 49 மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. மைனஸு 4 2 8 8 3 24 டிவைடட் பை இந்த பிளேஸில் 2a இருக்குது. அப்போ என்னுடைய ஏனுடைய வேல்யூ என்னவா இருக்குது, 3. இப்போ ப்ராக்கெட் 3 2 3 6. இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 49லேருந்து 24 செப்பரேட் பண்ணிங்கன்னா 25. அப்போ ரூட் 25 டிவைட் பை 6 அப்படின்னு வருவாங்க. இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 ஸ்கொயர் நம்பரு 5 ஸ்கொயர் நம்பரு. ஸோ 5 போட்டுக்கலாம் டேரெக்டாக, டிவைட் பை 6. ஸோ அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஒன்று என்ன செய்வீங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸு போட்டுக்கோங்க, மைனஸு 5/6. நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸு 5/6. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ப்ளஸுக்கும் செகண்டுக்கும் மைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை 6. 2 வந்திருக்கிறாங்க, இங்கே 1/3 வந்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த பிளேஸ்லேயும் 2 வந்திருக்காங்க, 1/3. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே சேம் தான். ஆனால் என்ன செய்யுங்க, மெத்தட் மட்டும் வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம்.